வந்து உங்களை மாதிரி ஞானிகள் உள்பட சொல்கிறீங்க? ஏன் ஒரு ஞானி எப்படி உருவாகிறோம்? ஏதோ ஸ்கூலில் படிச்சுன்னுக்குறோம், அப்பா அம்மா சம்பாரித்து சோறு போடுறாங்க, நான் ஞானி அப்பா போகிறேன்னு போக முடியாது. யார் ஒருத்தரும் ஞானின்றதுக்கே இல்லை. சாதாரண இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போடணுன்னா பக்தி இன்னது சரியே கிரியேன்னு 2 இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ளே போடணுன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரணும். அடிபட்டிருக்கணும், அவன் ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டியிருக்கணும், அவனால் மேலே முடியாமல் இருக்கணும், அந்த துன்பம் அவன் மனசை விட்டு நீங்காமல் இருக்கணும். அவன் மட்டும்தான் இதில் வர முடியும். இப்போ பட்டினத்தார் வந்து துறவி ஆனார். அவருக்கு இல்லாத செல்வமே கிடையாது. அரசனை விட அதிகமான செல்வம் வாய்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இந்த ஆன்மீகத்தில் வரணும்? ஏன் வந்தார்? அவருக்கு என்ன வறுமை வந்து வாட்டிச்சா? வறுமையில் ஒருத்தர் சரி எதுவும் தொழில் இல்லை, சரி நம்மளால் பிழைக்க முடியல, ஆன்மீகத்திலாவது போயிடலான்னு வர்றது சகஜம். ஆனால் பெரிய செல்வந்தர் அவர் எதுக்காக இதுக்கு வரணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் விருத்தி. எத்தனையோ கோடி செல்வங்களுக்கு தானே ஒரு குழந்தை செல்வம் இல்லை, மழை செல்வம் இல்லை. அந்த வாழ்க்கையினுடைய விருத்தி அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைய அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம வணிக குடும்பத்துங்களில் சின்ன வீடு வச்சுக்கிறது ஒரு சகஜமான விஷயம். அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது நமக்கு வாரிசாக வரும், அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, சிவகலைன்னு பேர் அந்தம்மா அவருடைய மனைவி பேர். அவர் தாய் மாமன் பொண்ணு. அவருக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம், ஒரு குழந்தையும் பிறக்கலாம், ஆனால் என்னுடைய மனைவியினுடைய மனம் என்ன வேதனைப்படும் அதை யோசிக்க வேணாவா நான்? அதனால் எனக்கு அப்படி வேணா, ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம் அப்படின்றார். அப்போது அந்த தத்து எடுக்கிறதுக்கு யாத்திரை போகிறவங்க, அதுக்கு அம்மா சொல்கிறாங்க சிவஸ்தலம் யாத்திரை போய் வா அப்படின்போது போகிற வழியில் பாதி வழியிலே குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எத்தனை தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிக்குது. ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லா வணிகருடைய குழந்தையும் வணிகம் பண்ண போகுது, நானும் போகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான்பா அவங்க இல்லை போகிறாங்க, நமக்கு தலைமுறையாக சாப்பிட்டா கூட குறையாத அளவுக்கு வச்சுருக்குறோம், நீ ஏன் போகணுன்னாரு. அப்படி போவாத நான் சாப்பிட்டா உங்களுக்கு மகன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். 4 வணிகருங்க பிள்ளைங்க போகும்போது நானும் போனால் தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு போகுது. சரி போய் வந்தது. எல்லாரும் என்ன பண்ணான், தங்கம் அதை இதை வாங்கின்னு வந்தான். வர வழியில் சுங்க இலாக்கா மாதிரி திருடருங்க பாதி பாதி பிடுங்கிடுவாங்க, மீதி தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டினத்தாரனுடைய புள்ள என்ன பண்ணாருன்னா, இப்படி பொது பொருளாக எடுத்துன்னு போனால் தெரிகிற மாதிரி எடுத்து போனால் அவன் பாதி பங்கு கேட்குறான். அதனால் விரட்டிலையும் சாணி உருண்டையிலையும் இவர் தங்கத்தை மறைச்சி வயிறெல்லாம் மறைச்சி எடுத்துன்னு வந்தார். இது மற்ற போன சீடர் பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எதப்பா என் பிள்ளை இல்லையான்னு இவர் பட்டினத்தார் போய் கடற்கரையில் நிற்கிறார். அவர் இறங்கி போயிட்டார் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு. பிள்ளைங்க கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சியா, ஒரு சாணி உருண்டையும் வட்டியும் வாங்கின்னு வந்துக்கிறான் அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ள எடுத்துன்னு போய் தொலைச்சிட்டான், போனால் போதுன்னு இருக்க வேண்டியது தானே. நம்ம புள்ள வந்துட்டான் போதும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? பண ஆசை உடல் அவரையும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வரட்டியை எடுத்து பார்க்குறாரு, எடுத்துக்கு நேராக வீட்டுக்கு போகிறாரு. ஏதா அந்த பையன்றாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு பொட்டி ஒன்று கொடுத்துட்டு போய்க்கிறான்பா, அதை அப்பா வந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய்க்கிறான், என்ன அவனை தேடுற, என்னை தேட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் பாரு, ஒரு சாணி ஒண்டி கோடி கோடியாக எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிட்றான், நான் செய்யாத பணத்தெல்லாம் எடுத்து போய் பால் பண்ணிட்டு வந்துட்டான், கோடி கோடியாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு சாணி ஒண்டி வட்டி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒரு உருண்டை எடுத்து அடிக்கும்போது அதில் முத்து பவளம் ஓடும்போது அவருக்கு ஒரு விருத்தி வருது. இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ள இல்லைன்னு தேடி புள்ளையை தத்துக்கு எடுத்தோம். ஆனால் அந்த புள்ள வணிகம் பண்ணி வந்தது சரி, அது எதுவாவது வாங்கிட்டு வந்துட்டு போட்டுமே, நம்ம புள்ள வந்ததுன்ற ஆதங்கம் இல்லையே நமக்கு, பணத்து மேல் தானே போச்சு மனம். அப்போ இந்த பாசன்றதெல்லாம் வேஷம், பணம் தான் முக்கியமாக நம்ம மனம் நினைக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அந்த ஓலையை எடுத்து பார்க்குறாரு. அந்த ஓலையில் என்ன எழுதுது, காதிருந்த ஊசி கடவழிக்கு வாராது கான்.
இப்போ கடையில் போனா துணி தைக்கிற ஊசி விற்பான். ம். ஆனால் அதில் தையக்கடையிலையோ இல்லை வீட்டுங்கள்லையோ வாங்கிட்டு வந்துக்கும்போது அந்த காது அறுந்து போயிடும். அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்க போகுமா? போகாது. அதே மாதிரி உன் உயிர் காது அறுந்து போச்சுன்னா நீ 10 பைசா கூட உதவ மாட்டடான்ட்டு போயிட்டான். அந்த விருத்தி இனி எதுவுமே வேணாம் அப்படின்னு ஞானியா வந்தார். சரி, அவர் தான் அப்படி வந்தாரா அப்படின்னா உஜினிக்கு போனார். இங்கேருந்து உஜினியில் போய் எல்லா ஜாதிக்காரும் ஒவ்வொரு சத்திரம் கட்டி வச்சிருப்பாங்க அங்கே. சரி, அங்கே போய் தங்கிக்கலாம். உஜினி மத்திய பிரதேசம். உஜினி மன்னன் பத்ரகிரி, அவனுடைய நாட்டில் கோமணம் கட்டிக்கின்னு ஒரு போறாரு. எதிர மன்னன் வரான். மன்னன் வரான்னா முன்னாடி எல்லாரும் ஓடி ஒதுங்கணும். ஆனால் இவர் தான் ஞானியாச்சே, இவர் ஓடி ஒதுங்கலை. குதிரைக்காரன் தள்ளுறான், ஓரம் போடான்னு. ஏன் ஓரம் போடணும்? மன்னர் வரான். நான் கொடுத்தாண்டா மன்னர்ன்றார் கோமணம் கட்டிக்கணும். ஏற்றுப்பானா? ஏற்றுக்கல. அதனால என்ன பண்ணுறான், யார் இவ்வளோ தென்னாவட்டில் ராஜா வரானா பேசுவானா? பேச மாட்டானே. அப்போ இவன் பேசுகிறான்னா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு விட்டுறாவனன்றார். விட்டுட்ட பிறகு ராத்திரி இப்போ முடிஞ்சது, சாப்பிட்டாச்சு ராஜா. இப்போ ஏன் இப்படி சொன்னானே அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு இவர் தங்கி இருக்கிற எல்லா சீடரும் படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு. இவர் சிவபுராணம் படிச்சுங்கிறார். சிவபுராணம் படிக்கும்போது அந்த ராஜா வந்து எதிர உட்காந்துன்னு இருக்கிறான். ஆனால் ராஜா மாதிரில மாறு இடத்துல அவன் சொல்கிறான், எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமைத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார். அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன்? இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு, இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு. நான் அன்றாட வழிபடுறேன் ஈசன், ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான். இவன் வீட்டுக்கு போய் குழம்பிட்டான். என்ன இரு மனசுன்னு சொன்னானே அப்படின்னு. அப்போ ராணி வந்தா, என்ன குழப்பமாக்குறீங்க அரசு, இது மாதிரி ஒரு சன்னியாசி சொல்லிட்டான் அப்படின்னா. அவன் சன்னியாசி, அவன் எத்தையாவது சொல்லிட்டு போவான்னு இவனை ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாவும். ராஜா மது போதையில் தூங்கிட்டார். ஆனால் ராணிக்கு தூக்கம் வரல. ஏன்னா குழப்பிட்டு போனானே இவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவனை சிறைசாலையில் இருக்கிறார். இவர் போய் பார்க்குறாரு. இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா. சரி, நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணும்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதை நான் நாட்டாத்துக்கு போக முடியும் அப்படின்றாரு. அவள் என்ன சொல்கிறா, கழுகு மரம் மேய்த்து அவளை அப்படின்றான். கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன். பின் செய்த செயல் யாதொன்றும் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கு வந்து மூண்டது. இந்த பிரிவில் நான் ஒரு பாவமும் பண்ணலை, நான் எந்த தவறையும் செய்யலை. போன பிரிவில் செய்த பாவம் பொழுது அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது. அவள் பயந்து போய் ஓடிட்டான். அப்போ இந்த சம்பவத்தை பார்க்க வந்த ராஜா, தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை, இவ்வளோ பெரிய உத்தமனா. அப்போ அரசன் சொன்ன சரிதானேன்னா இவன் ஓடனவ போய் குதிரைக்கார மடியில் பார்த்துங்கிறான். அரசன் திருப்பி தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லலான்னு போனால் அங்கே குதிரைக்கார மடியில் இருக்கிறான். அப்போ இவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு இவர் தொடர்ந்து எடுத்து போய் அரண்மனையில் அரசபையில் உட்கார வைக்கிறாரு. இவ எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன கேட்குறா, ஆண்டிக்கு அரண்மனையில் என்ன வேலைன்றார். இவருடைய கோபம் தாங்க முடியல, தாங்க முடியாத அவளை அந்த சபையிலே நிர்வாணமாக்கிறார். அந்த நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா, கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ துரோகம் செய்தால் கல்லால் அடிச்சு கொள்ளணும் உஜினி நாட்டில். ஆனால் இந்த மாதிரி நடந்த பிறகு இவர் ராஜாவாக இருந்தால் எவ்வளோ அசிங்கம். அதனால் இவர் என்ன பண்ணுறான், குதிரை மேலேயே தந்துடும், ஊர் ஜனம் கல்லால் கொண்டுச்சு. அரசாங்கம் இனி நடத்த முடியாது, அசிங்கமாகி போச்சு. அதனால் இவர் கூட சீடர். அப்போ அவனுக்கு ஏற்பட்ட விருத்தி. அப்போது இந்த ஞானத்துக்குள்ள வரவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருத்தி இருக்கிறவன் தான் இதில் முழுமையாக நிற்பான், இல்லாதவன் நிற்க மாட்டான். எனக்கு இந்த ஞானத்தில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விருத்தி. ஒரு 5 வயசில் ஒரு படி சாப்பாட்டுக்கு பிச்சை, 5 வயசில் போட துணி இல்லாத நிலைமை, 5 வயசுல எல்லாரும் படிக்கக்கூடிய காலத்தில் நான் படிக்க முடியாத காலம். இந்த விருத்தி தான் என்னை இங்கே இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன், இன்னைக்கு நான் பதிலாக இருக்கிறேன். இவ்வளோதான் வித்தியாசம்.
அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா இதில் என்ன கண்டோம்? இளமை இருந்தது, இடைப்பருவம் இருந்தது. இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னும், இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னும், முதுமை வந்த உடனே நம்மளால் உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. இது தேவையா? அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும்? இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே. இப்போ எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறது இல்லை. 100க்கு 50 குடும்பம் நல்லா சம்பாதிக்குது, புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க. 100க்கு 50 குடும்பம் சம்பாதிக்க முடியாம 25 குடும்பம், சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு போவாத 25 குடும்பம் நரக வேதனைப்பட்டு வாழ்ந்துனுக்குது உலகத்துல. அப்படி படம் போது என்ன ஆகுது? அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் பண்ண. எதுக்கு இந்த பிறப்பு? இனிமேல் ஏன் வாழணும்? இப்போ எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வாழணும். இந்த பாட்டிங்கெல்லாம் வீட்டுங்களாண்ட வயசானவங்க உட்காந்துப்பாங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கிற? என்னத்துக்கு நான் இருக்கிறேன்? அவன் என் ஓலையே எடுக்கலையே, நான் எப்போ போக போறேன்னு தெரியல. ஏன் இருக்கணும்னு சொல்ற? யார் வாயா சொல்லுமா? சொல்லாது. ஏன்? துன்பம் அங்க உருட்டுது உடம்புல. புள்ளன்ற பேர்ல துன்பத்தை கொடுக்குறான், பேரன்ற பேர்ல துன்பத்தை கொடுக்குறான், மர்மன்ற பேர்ல துன்பத்தை கொடுக்குறான், உடலும் நோய் என்ற பேர்ல துன்பத்தை கொடுக்குது. இந்த பிறப்பு வேணுமா? இதுதான் இந்த ஞானத்துல போறது காரணம் சாமி. ரொம்ப அருமையான விளக்கம் சாமி.